பஸ்ஸே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டீலக்ஸி, எக்ஸ்பிரஸ், கவர்மெண்ட் பஸ்லலாம் வந்துட்டு டிக்கெட் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைய விடுங்க. அதனால தான் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாரி, அனைத்து மகளிருக்குமே வந்துட்டு இலவச பேருந்து பயணம் அப்படின்ற ஒரு திட்டத்த வந்துட்டு காந்திஜி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி வந்துட்டு அமல்படுத்த போறாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லங்க, திருநங்கைகளும் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு இந்த மாரி அரசு பேருந்துகள்ல கட்டணம் இல்லாம பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சலுகையை வந்து குடுத்திருக்காரு. அதே மாரி இந்த ஒரு திட்டத்துல பெண்கள் பயன்படுற வகையில எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்த ஒரு உச்சவரம்பும் இல்லைங்க. நாட்டுல எந்த ஒரு மூலையில இருந்தும் எந்த ஒரு பகுதிக்கும் மாநிலங்கள் மற்றும் மண்டலங்களை கடந்து கட்டணம் இல்லாமல் பேருந்துல வந்துட்டு பெண்கள் பயணம் செய்யலாம். அதே மாதிரி சாதாரண கட்டண பேருந்துகள்லையுமே வந்துட்டு கட்டணம் இல்லாமல் பெண்கள் வந்து பயணம் செய்யலாம். மட்டும் இல்லைங்க, நகர மற்றும் மாநகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகள்லையுமே வந்துட்டு கட்டணமே இல்லாம பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்துட்டு பயணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு சலுகையை வந்து கொடுத்துருக்காரு. மட்டும் இல்லைங்க, ஃப்ரீ பஸ் வந்துட்டு எப்படா வரும், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குமே, பஸ்ஸவே காணுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத அளவுக்கு இன்னும் அதிகமான பஸ்ஸுகளை இயக்குவதற்கான முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. அதனால பெண்கள் வந்துட்டு பயங்கரமாக குஷியாகிற அளவுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த திருநங்கைகளுக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சலுகையை முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க.